எங்கள் அப்பாவோட அக்கா வீட்டுக்கு வேறு போக போகிறேன். அதுதான் இன்னைக்கு விலாகு. பாய். ஆட்டவயல்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் வர போகிறோம். அங்கே தான் சர்ச்சில் போகிறோம் பை. வந்துட்டோன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை பை. எப்பயாவது தானே வரோம். வந்தாலும் நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே போயிடுவேன். சைடில் வர்றதில்லை. செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வண்டி புக் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு என்ன இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி அனுப்புவாங்க. வண்டி நம்பர் வாங்குவாங்க, ஃபோன் நம்பரு எல்லாம் வாங்கி எழுதிட்டு தான் போவாங்க. உள்ளே விடுவாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கேருந்து வரீங்க எல்லாம் கேட்பாங்க. கைஸ், பாட்டவயல் வந்தாச்சு கைஸ். என்ன செக் பண்ண மாட்டாங்களா? அதுக்கு போன வாட்டி வந்தப்போ நம்மளை செக் பண்ணாங்க. செக் பண்ணல கைஸ். ഏട്ടാ ഒരു ഡൗട്ട്, ഇവിടെ മുണ്ടക്കൊല്ലിയിൽ ഒരു റോഡിൻ്റെ മുന്നിൽ മരം ഫുള്ള് ഉണ്ടാവില്ലേ ഫോട്ടോഷൂട്ട് എടുക്കണത്? ആ സ്ഥലം എവിടെ ഉള്ളത്? മുണ്ടക്കൊല്ലി ഓക്കെ, ഫോട്ടോഷൂട്ടൊക്കെ എടുക്കണ സ്ഥലം. കാട്ടിൻ്റെ ഉള്ളിൽ ഫുള്ള് റോഡ്, സിമെൻറ്റ് റോഡ് ഇട്ടുണ്ടാവില്ലേ? അറിയില്ല. അവിടെ ശരി, ഓക്കെ. ஆமாம், இப்போ நம்ம ஐயங்கொல்லி போகிறோம். அங்கே போயிட்டு வரலாம். இந்த வாட்டி போலீஸ் செக் பண்ணவே இல்லை பை. ஒருவேளை பட்டேரிலேருந்து வரும்போது செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பை. கோவில் பை, கோவில். இந்த பாலத்துக்கு அங்கிட்டு தான் அந்த கிரவுண்டு விளாடுறதுக்கு இங்கெல்லாம் வரும். இந்த கிரவுண்டு தான், இந்த கிரவுண்டுக்கு விளாட வரும். இந்த கிரவுண்டு பை. அங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து லிஃப்டெல்லாம் கேட்டு வர வண்டியில் லிஃப்டெல்லாம் கேட்டு வரும் கிரவுண்டு வர்றதுக்காக. நான் 2 வாட்டி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரோடு சின்னதாக இருக்குது, டக்குன்னு வண்டி வந்துடும். நம்ம தான் பார்த்து போகணும். பார்த்து போகலன்னா நம்மளை பார்த்துருவாங்க. கேரளா சைடு வந்தாலே இந்த வீடெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது பை. வீடு எப்படி கட்டியிருக்காங்க இப்போ. இந்த மாதிரிலாம் ஒரு வீடு கட்டணும்னா வாழ்க்கையில் நினைக்க முடியுமா? நினைக்க கூட முடியாது பை நம்மளால். இந்த அளவுக்கு சூப்பராக கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாலே விடுவேன். நாங்கள் இங்கே ஃபுட்பால்லாம் விளையாட வருவோம் பை. இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குங்க, இது யானையெல்லாம் வரும் பை. இது நல்லா இருந்தால் யானையெல்லாம் நேர்லேயே பார்த்துட்டு போயிடலாம். வணக்கண்டா மாப்பிள்ளை, கோயம்புத்தூர்லேருந்து அந்த மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். பசி வேறு எடுக்குது கைஸ், அதே சாப்பிடல. டீ மட்டும் தான் குடித்தேன். ஆனால் அதுவும் சாப்பிடல. அவன் டீ குடிக்க மாட்டான். கரெக்டான வழியில் தான் போகிறோமான்னு தெரில. ஃபுல்லு மூணு கடை இருக்குது. இதெல்லாம் பைக்கெல்லாம் வச்சு ரூல்ஸ் இருந்தால் வேறு லெவலில் இருக்குது. என்ன டக்குன்னு வண்டி வருது. டக்குன்னு வராது, வந்தாலும் ஒரு வண்டி 2 வண்டி டக்குன்னு வரும். ரோடு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ கூலிங் வேறு லெவலில் இருக்குது கைஸ். இந்த இடம் ரொம்ப கூலிங்காக இருக்குது, நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்க. வீடு தான் கைஸ் இது. கேரளானா ஒன்று வீடு, இல்லைன்னா இந்த வண்டி எதுவாக ஒன்று இருக்கும் கேரளாக்குள்ளே. ஒன்றாச்சும் இருக்காங்கன்னா எல்லாமே இருக்கும் கேரளாக்குள்ளே. எல்லாத்துக்குமே கேரளா கேரளாக்குள்ளே வந்தாலே ஒரு வயசு தான். வண்டியை விதவிதமாக பார்க்கலாம், காரை என்ன சொல்கிறது, லாரியை விதவிதமாக பார்க்கலாம், வீடு விதவிதமாக பார்க்கலாம். கோவிலுக்கு நான் வந்திருக்கேன். சின்ன வயசாக இருக்கும்போது தான் கைஸ் வந்திருக்கேன். விவரம் தெரிஞ்சிருந்து ஒரு இடத்துக்கு நான் போனதே கிடையாது. விவரம் தெரிஞ்சிருந்து நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். ஊர் வந்தாலே தண்ணி ஒரு
எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க, வினோதமாக பார்ப்பாங்க, யாரா இவனுக்கு இப்படி போயிட்டு இருக்கானுங்க அப்படின்னு. அது பார்க்கவே ஒரு காமெடியாக இருக்கும். அம்மா வந்து கேரளா, இங்கே பத்தேரி சைடு ஐயங்கொல்லி டவுன் வந்தாச்சு கைஸ். இதுதான் ஐயங்கொல்லி டவுன். இங்கே போய் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எதுவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சேன். இதுதான் எங்கள் அப்பா ஊர். ஐயங்கொல்லி தான் அப்பா ஊர். இங்கே தான் எங்கள் அப்பா வந்து இருந்தார். இப்போ இந்த ஊர் பக்கம்லாம் வரவே கிடையாது எங்கள் அப்பா. ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஆட்டோ ஸ்டாண்டு கீழே ரைட் சைடில் ஒருத்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது. இதுதான் ஐயங்கொல்லி. இது சாப்பிட்ற ஹோட்டல் ஒன்றுமே காணோம் மச்சானே. சாப்பிட்ற ஹோட்டல் இல்லை மச்சானே. பசி எடுக்குதுடா, ஹோட்டலையே காணும்டா. சாப்பிட்ற ஹோட்டலையே காணும்டா. இறக்கத்தில் இருக்கான்னு பாரு. இது அவருக்கா விடாமுயற்சி ஏதாவது வந்துருக்காரு கைஸ். ஐயங்கொல்லி வந்து சாப்பிட்லான்னு பார்த்தா ஒரு ஹோட்டலை காணும் கைஸ். பசியாக எடுக்குது எனக்கு. இவன் பசிட்டா பிரச்சனை கிடையாது கைஸ், நான் பசியே தாங்க மாட்டேன் கைஸ். இது ஒரு ஹோட்டலாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் இல்லையே. பேக்கரி தான் கைஸ் இருக்குது, ஹோட்டலையே காணும் கைஸ். ஐயே, இது என்ன வம்பா போச்சு கைஸ். இங்கே ஹோட்டல் இருக்குன்னு பார்த்தா ஹோட்டலையே காணும் கைஸ். என்னடா பண்ணுறது? மெயினே இதுதான்டா, மெயினே இதுதான்டா. அப்படி ஒன்று இருக்கும். முன்னாடி கேட்ப ஏட்டா ஹோட்டல் இருக்கான். இங்கே தான் இல்லையே. சரி அவங்ககிட்ட போய் பார்ப்போம். இந்த பையன்ட்ட கேளு. ப்ரோ ഇവിടെ കഴിക്കാൻ ഹോട്ടലില്ലേ? ഹോട്ടലോ? ഇനി അപ്പുറത്തുണ്ട്, അവിടെ പള്ളി ഉണ്ടായിരുന്നു. ആ അവിടെ ഉണ്ടാവും. താങ്ക്സ് ബ്രോ. ഗൈസ് ഹോട്ടൽ കണ്ടുപിടിக்க போகிறேன் ഗൈസ്. ஹோட்டலே காணும் கைஸ். எடா கைஸ் ஹோட்டல் இருக்குடா உள்ளே இருக்கா? ஆமாம் இருக்கா? ஓப்பனா இருக்குடா கைஸ். ஃபைனலாக ஹோட்டல் கண்டு. அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. எங்கே? அங்கெல்லாம் வந்து இங்கே போய் ஏண்டா திருப்பி வேணாமா? எங்கடா இருக்கு? ஆ இருக்கு ஹோட்டல் கண்டுபிடிச்சாச்சு கைஸ். நாங்கள் சாப்பிடுவோம். ஜிபே இருக்குமான்னு தெரியாதுடா. ஜிபே இருக்குமான்னு தெரியாது. ஜிபே இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்டுட்டு சாப்பிடுவோம். ஆமாம் ஜிபே இருக்கும். ஜிபே இருக்கு. நாங்கள் சாப்பிட போகிறோம் கைஸ். ചേട്ടാ കൈകേകം വെള്ളം ഇവിടെ ഉണ്ട്. പൊറോട്ട നിങ്ങൾക്ക് എന്നാ പൊറോട്ട തന്നെ വേണ്ട. പൊറോട്ട சாப்பிட போகிறோம் கைஸ். சாப்பிட கைஸ். ஒரு ஹோட்டல் தேடி கண்டுபிடிச்சாச்சு, உட்காந்துருக்கோம். உனக்கு என்னடா பரோட்டா? பரோட்டா இங்கே பரோட்டா தான் நல்லா இருக்கும். இதான் ஹோட்டல் கைஸ். இந்தாச்சு மனோஜ் சாப்பிட போகிறாரு. 10 பரோட்டா சாப்பிட்டோம் கைஸ். சரிடா சாப்பிட்டு முடிச்சது கைஸ். இது வந்து நம்ம வந்து எங்கள் அப்பாவோட அக்கா வீட்டுக்கு போகிறோம். திருச்சி வந்து எடுக்கிறோம் கைஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு
ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் கைஸ். ஸ்நாக்ஸ் கடையாச்சும் இங்கே இருக்குமா? இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ரோ பேட்டரி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ, பன்னி கடை வேண்டாம், இறங்குடா. என்ன வாங்கலாம்? வாடா வந்து சொல்லிக் கொடு, எனக்கு வாங்கலாம் தெரியும். 1 கிலோ தக்காளி வைப்பேன். ஃபஸ்ட் டைம் நான் இது ஒன்று வாங்கிட்டு போகிறது இப்படி கைஸ். மிக்சர் முறுக்கு வாங்கலாம். இது வாங்கலாம்டா. ஸ்ப்ரே 100 வாங்கிக்கோ, 100 வாங்கிக்கோ. இதில் வாங்கலாம். இன்னும் இது வாங்கலாம் ஏட்டா. இதில் 100, இதில் 100 தெரியும். പിന്നെ ഈ മിച്ചറിൽ 100 വേണമോ? மிச்சர் போல இதில் வாங்கிக்கலாம். ആ ஏட்டா இதில் 100 அப்படியே 100 எவ்வளோட்டா? വേറെ 2 பிஸ்கட் வாங்கிக்கோ. அவ்வளோதான். പറച്ചാ. ഹലോ പറ. എത്തിയിട്ടില്ല ഇവിടെ ബേക്കറിയിൽ. ബേക്കറി വാങ്ങാ? ആ ശരി ശരി. ഇന്ന് ചൊവ്വാഴ്ച അല്ല, ഇന്ന് ചിലപ്പോൾ മനു ഉണ്ടാവും അവിടെ. ആ അച്ഛൻ വിളിച്ചോ അവിടേക്ക്? നോക്കിപ്പോ. ആ പോയിട്ട് വിളിക്കാം. അടുത്ത് വിളിക്കുന്നേ. ആ ശരി എന്നാ. ശരി. வேறு 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 இந்த கேக் வாங்கினாங்க. பட்ஜெட் 2 பிஸ்கட் வாங்கிடுறேன். அவ்வளோதான் முடிஞ்சது. பட்ஜெட் எப்படி இருந்தது? ஒரு பீஸ் மட்டும் இதில் 700 அவ்வளோ. പിന്നെ ആ ഗുഡ്ഡേൻ്റെ ഉണ്ട്. ആ ഉണ്ട്. கைஸ் ஐயங்கோஜி டவுனில் வந்து வாங்கிட்டு இருக்கோம் கைஸ். வேறெண்டா வேற ஒன்றும் வேண்டாம் கைஸ். பரவாயில்லையே ரேட்டாங்க. ஆ பரவாயில்ல. எல்லாமே 20 ரூபா கைஸ். பேக்கரி ஐட்டம் வாங்கலாம் கைஸ். എത്ര വെക്കാം? 102. Received Paytm payment of 102 rupees. கைஸ் வாங்கியாச்சு கைஸ். கவரே இல்லாமல் தராங்க கைஸ். ஏதோ என்னால் முடிஞ்சது வாங்கிட்டேன் கைஸ். இங்கே எல்லாமே பேப்பர் தான். நசிக்கணும். மூளை வேணும்டா. இதனால இப்படி இருக்காது. எப்படி எப்படி இருக்கும் கைஸ்? ஒரு துக்கமான சம்பவம் கைஸ். எங்கள் அப்பாவோட அக்கா வந்து வீட்லேயே இல்லையாமா, எல்லோரும் கோயம்புத்தூரில் இருக்காங்க. வந்தது வந்துட்டோம், வீடு வாய்ச்சி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. குட்டு குட்டு நம்ம வந்ததும் வந்துட்டோம். இப்படி பேர்லாம் குட்டு கீழே எப்படி இதுக்கு இது பேரடா எங்கே கேவு எங்கே பாரு எத்தனை கிலோமீட்டர்? 18 கிலோமீட்டர் இருந்தா. ஆமாம். இப்படி கடை இப்படி யூட்டர்னில். அப்படியா? ஆமாம். நன்றி
50 ரூபா தான் வந்த சரியாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் நடக்கணும். எல்லோரும் கோயம்புத்தூர் போயிட்டாங்க. அதனால நாங்கள் வந்து இடுக்கி குகா கேனுக்கு போகிறோம். கேனுக்கு குகா கேனுக்கு போகிறோம். கேனுக்கு போய் கேம்பு பண்ண போகிறோம். கைஸ் ஸோ சேட். அவங்கள பார்க்கலான்னு ஆசையாக வந்தேன். சரி விடுங்க, மிச்சர் முறுக்கு வாங்கியிருக்கோம், நம்மலாம் வந்து வாங்க உட்காந்து சாப்பிட்டு போவோம். வேறு என்ன பண்ண முடியும்? இதே 18 கிலோமீட்டர் இருக்காதுடா. ஆமாம் 18 கிலோமீட்டர் தான். இங்கேருந்தே 18 கிலோமீட்டரா? அங்கே போகிறதுக்கே 18 கிலோமீட்டர் இருக்கும். மெயினுக்கு போகிறதுக்கு இல்லை லெஃப்ட்டில் கட் ஆகிட்டு போகணுமா? நாங்கள் செக் போஸ்ட் ஏறும்போதே யோசிச்சேன், நம்ம போவோம் அவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சோம். அதான் நான் சொல்கிறேன்ல, உன்ட்ட ஏதாவது சொன்னோன்னு வையே, நடக்கவே நடக்காது. இதனால தான் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உன்ட்ட சொல்கிறது. சார் ஸோ டயர்டு கைஸ். எப்படி அடிச்சேன்னு நின்றுச்சு பற்றி வண்டி. சார் ஒரே கஷ்டமாக போச்சு கைஸ். இவனை நினைப்பானுங்க, இவனை என்னடா காலையிலேருந்து இங்கே லெஃப்டா என்னடா இங்கேயே சுற்றிட்டு இருக்கானுங்கன்னு யோசிச்சுட்டே இருப்போம். இந்த இடம் பாருங்க கைஸ், எப்படி இருக்கு பாருங்க கைஸ், வேறு லெவலில் இருக்கு பாருங்க. இந்த ரோட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம். சக்க பிளேஸ் இது. ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த இடம் தகுந்த இடம் தான். ஃபுல்லு பாருங்கள் வயல் தான் இருக்குது கைஸ். ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். கேரளாக்குள்ளே ஒரு கிராமத்துக்குள்ளே வந்தோம், ஒரு ஏரியாவுக்கு போகிறதுக்காக வந்தோம். பார்த்தது பார்த்தீங்களா, ஃபுல்லு பின்னாடி பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது கைஸ். நாங்கள் வந்து பிளானை மாற்றிட்டு வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம் கைஸ். என்ன இடம்டா அந்த பேர்? இடுக்கி வேவாமா கைஸ்? வேவ். அங்கே போக போகிறோம், குகைக்கு போக போகிறோம் கைஸ். அப்படியே இது கரெக்டான ரோடு தானா? கூகுள் மேப் பார்த்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுருந்தே. எனக்கு என்னடா ரூட்டாக தெரியும், நானே கூகுள் பார்த்து போகிறேன் கைஸ். கூகுள் பார்த்து எங்கேயா போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை கைஸ். எல்லாமே கூகுள் பார்த்துங்க கைஸ். பிரச்சனையே கூகுள் தான் கைஸ். ஆனால் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது கைஸ், அதுதான் நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுறது. இந்த மாதிரி ஊருக்குள்ளெல்லாம் வந்து எப்படி போகணும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆளுங்கள்கிட்ட கேட்டு போகலாம், ஆனால் அது வந்து நம்மளுக்கு மைண்டில் செட் ஆகாது. அதனால் வந்து சரி இதுக்காச்சும் போயிட்டு வருவோம். வேறு என்ன பண்ண முடியும்? எல்லோரும் கோயம்புத்தூர் போயிட்டாங்களாம் கைஸ். மனோஜ் வரான் பாருங்க கைஸ். கைஸ் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா எடைக்கல் குகை போக போகிறோம் கைஸ். கிளம்பியாச்சு, வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. அத்தை வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அத்தை வீட்டில் யாருமே இல்லை, கோயம்புத்தூர் போயிட்டாங்க. அதனால் அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு வீடியோ போடுறேன், எப்படி இருக்குன்னு தெரில. மனோஜ் வேறு சொல்கிறா 18 கிலோமீட்டர் தானே, கூகுள் மேப்பை பார்த்து போகலான்னு இருக்கான். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.